ஸோ கேபிட்டல் ஆரோட ஃபார்முலா ஸ்மால் ஆரோட ஃபார்முலான்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின், என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு இங்கே கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. இப்போ பார்ஷியல் கார்லேஷன் தான் கேட்குறாங்க. இஃப் R12 ஈக்குவல் டு 0.8, R13 ஈக்குவல் டு 0.4, R23 ஈக்குவல் டு 0.56. கொஸ்டின் அவன் கேட்குறது வந்து R23.2 என்ன, R13.2 என்ன, R23.1 என்ன, இதுதான் வந்து கொஸ்டினை கேட்குறாங்க. இது பார்ஷியல் கார்லேஷன். அப்போ இதுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லிக்கிறோம். இது என்ன மிஸ்டேக் ஆகுது, R23.2 கேட்குறாங்களா? R23.2ங்கிறது கான்செப்ட் 0 ஆயிருமே. சரி, ஓகே, அவன் என்ன கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, 23.1 தான் இருக்குது, இதை 2ன்னு கேட்டுக்கிறாங்க. கொஸ்டின் மேபி மிஸ்டேக் ஆகலாம். 23.1 இங்கே இருக்குது, திரும்ப எதுக்கு இது கேட்டுக்கிறாங்க தெரியல, பார்ப்போம். சரி, நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம், 1 by 1 பார்க்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா R13.2 நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதுலேருந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா R13.2, இதனோட ஃபார்முலா R123 ஃபார்முலா நம்மளுக்கு ஈஸியாக நான் வச்சுக்க முடியும். அப்போ அந்த ஃபார்முலா நான் எழுதி காட்டுறேன், அதுலேருந்து மற்ற ஃபார்முலா நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். 12.3 இதனோட ஃபார்முலா என்னென்னா, ஈஸியான ஷார்ட்கட் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எழுதிக்கணும், R12ன்னு எழுதிக்கணும், மைனஸ் R13 R23 மல்டிப்ளிகேஷன், R12 into R13 into R23 divided by 1 minus R ரூட்டில் வரணும், root of 1 minus R13 squared into root of 1 minus R23 squared. இதுதான் ஃபார்முலா, இதனோட ஃபார்முலா இதுதான். அப்போ இதனோட ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பார்த்துக்குங்க. செஸ்ட்டு இருக்கிற வேலையை அப்ளை பண்ணிட்டு போட்டால் போதும். இங்கே என்ன வேலை இருக்குதோ செஸ்ட்டு அதை அப்ளை பண்ணிட்டு கால்குலேஷன் போட்டால் போதும். ஸோ R12ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.8. அந்த 0.8 மைனஸ் R13 0.4 into R23 0.56 divided by root of R13 squared. R13 squared வந்து 0.4 squared into root of 1 minus R23 squared 0.56 squared. சொல்லுமா கண்ணு, இதுக்கு என்ன வேல்யூ வரும் சொல்ற கண்ணு? சசுதா, இந்த கால்குலேஷன் போட முடியுமா? சார். 0.8 minus 0.4 into 0.56. கரெக்டுமா. 0.576 சார். இதுமா இதுக்குங்களா? இது ஃபுல்லாக நியூமரேட்டரா? கரெக்டாக 0.5776 கரெக்ட். 0.576 கரெக்டம்மா. டினாமினேட்டர் சார். ஸோ டினாமினேட்டர் வந்துட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0.4 into 0.4 0.916 into root of 1 minus 0.56 into 0.56 0.759 சார். எண்ட் ஆஃப் ரிசல்ட் கரெக்ட்டுங்களா? டினாமினேட்டர் மொத்தமா சார்? டினாமினேட்டர் வந்து 0.759. ஓகே, கரெக்ட். So 0.576 divided by 0.759 0.758. கரெக்ட்மா, வெரி குட். அப்போ இங்கே கேட்டக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே கொஸ்டின் மிஸ்டேக்கு பட் பிரிண்ட் மிஸ்டேக் இருக்குது. இங்கே பாருங்கள் 23.2ன்னு கொடுத்துக்கிறாங்கல்ல, எப்பயுமே ரெண்டு சேமாக வரக்கூடாது. இங்கே வரும் R22 அப்படின்னு கேட்டோம்னா அதனோட வேல்யூ 0 தான். அப்போ R23.2ன்னு கேட்டாலும் இதனோட ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கும். சரிங்களா? அதனால் இது 3 வேரியபிளில் ரிப்பீட்டட் இருக்கக்கூடாது, அன்ரிப்பீட்டட் தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் இந்த வேரியபிள் ரிப்பீட்டட் வருது. அப்போ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இதை கேட்டுக்கிறாங்க, பிரிண்ட் வந்து மாஸ்டர் மிஸ்டேக் வந்துருக்குது. சப்போஸ் இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக 0ன்னு எழுதிக்கிங்க. இல்லைன்னா சப்போஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ணி பாருங்க. R23.2ஓட ஃபார்முலா என்னவா இருக்கும், இதை வச்சு அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. R23.2 ஃபார்முலா என்னவா இருக்கும்? R23 மைனஸ் என்ன கிடைக்குன்னா R 0 ஆகுதா சொல்றாங்க. என்ன வருங்க? R23 R22ன்னு வருது, R32ன்னு வருது, டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ்
R22 square into root of R1 minus R 1 32 minus square. R32 square, sir. 32 square 23 square ஒன்று தான் 23 square Okay. அப்போ என்ன ஆகும் பார்த்துங்க, இதை பாருங்க, இந்த ரிசல்ட் 0, இது R23, இது R23, ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அட்டென்ஷன் அப்படிங்களா? இது 0 ஆட்டோமேட்டிக்கா. அப்போ R23 R32 ஈக்குவல். அப்போ 0 1 அதாவது சேம் வேல்யூ. R23 minus R23 0, 0 by anything is 0, therefore 0. அதனால இங்கே பிரிண்ட் மிஸ்டேக் இருக்கும், பார்த்துக்கலாம். சரி, இப்போதைக்கு செகண்ட் கால்குலேஷன் போடுங்க. R13.2 ஃபார்முலா எழுதி பழங்க. R13.2 ஃபார்முலா, R13.2 ஃபார்முலா என்னவா இருக்கும்? ப்ரீவியஸ் ஃபார்முலா ரெஃபர் பண்ணி சொல்லுங்க. So R13 minus R12. Very good. Into R23. R3223 equal. Okay, correct, ma. Thank you. Divided by root of 1 minus R12 square. Into root of 1 minus R23 square. 23 square. Very good. Sister, வேல்யூ கொடுக்குறேன். வேல்யூ அப்படியே காப்பி பண்ணி போட்டு கால்குலேஷன் போட முடியுமா பாருங்க. சிஸ்டர், நீங்களே என்ட்ரி பண்ணி எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் என்னதான் வருதுன்னு. வேல்யூ என்ட்ரி பண்ண முடியுமா? நான் ஹெல்ப் பண்ணிட்டுங்களா? இல்லை சார், நான் அப்படியே வேணா என்ட்ரி பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் போட்டுறேன் சார். ஓகேடா, சொல்கிறேங்க. R13. ஸோ ஓகே, வேல்யூ வேணா போட்டுறேன். ஓகே, நான் மேலே காட்டுறேன். ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா ஓகே, ஃபார்முலா எழுதிங்கன்னா மேலே வச்சுக்கிறேன். இல்லை சார், நீங்கள் ஃபார்முலா காட்டுங்க, நான் இது எழுதிட்டீங்களா? ஓகே, அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. R13 வந்துட்டு 0.4 சார். கரெக்டாக இருக்குன்னு. 0.4 minus 0.8 into 0.56. Divided by root of 1 minus 0.8 square. Very good. Into root of 1 minus 0.56 square. 0.4 minus 0.8 into 0.56. Minus 0.048 no sir. Okay, end of result சொல்லுங்க. numerator result சொல்லுங்க. minus 0.048 கரெக்ட்டா? 048. கரெக்ட்டா? in numerator. So root of 1 minus 0.8 into 0.8, 0.6 into root of 1 minus 0.56 into 0.56. 0.544 sir. In denominator la. ஆமா சார். 0.5 இன்னொரு செக் பண்ணுமா? 0.497 வருது. இன்னொரு செக் பண்ணுங்க. நீங்க சொன்னது கரெக்ட். இது வந்து 0.6 னு சொல்லிட்டீங்க. இது கரெக்ட். இந்த கால்குலேஷன். இதனுடைய கால்குலேஷன் அந்த கால்குலேஷன் மட்டும் போடுறேன் சார். 1 minus 0.56 ஸ்கொயர். 0.56 into 0.56. Just 0.828 னு வருது சார். கரெக்ட் மா. 828 into 0.6 அப்படினா 0.497 சார். இது பா கரெக்ட் மா. 0.497. So minus 0.048 divided by 0.497 minus 0.096 sir. 0.096. Okay. So okay, இதே மாதிரி கடைசி கால்குலேஷன் R23.1 வருது. R23.1. Formula R23. R23 minus R21. Okay. Into R13 divided by root of 1 minus R12 square into root of 1 minus R13 square. Value already கிடைக்குதுங்களா? Values வந்துட்டு சார். R23 க்கு வந்துட்டு 0.56 சார். ஓகே இருக்கு. minus 0.8 into 0.4.
divided by root of 1 minus okay complete. பண்ணிட்டேன். பொட்டியெடுக்கண்ணே கால்குலேஷன். அந்த நியூமரேட்டர் வந்துட்டு 0.24 சார். நியூமரேட்டர் 0.24 கரெக்டுமா? டினாமினேட்டர் 1 minus 0.8 into 0.8 0.6 சார். ரூட் ஆஃப் இல்லை இதுக்கு பாருங்க 1 minus 0.64 ஓகே 64னா 36.6 தான் ஓகே. 1 minus 0.4 into 0.4 into 0.6 na sir 0.5499 ஓகே 5499 5 ன்னு வெச்சுக்கோ. so 0.24 divided by 0.6 into 0.55. ஓகே சார் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி தான் 0.55. ஓ அப்படியா ஓகே கரெக்ட் கரெக்ட் ஓகே சாரி. ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 0.436 கரெக்ட்மா 436. இந்த நோட்டேஷன் இதை கண்டுபிடிக்கிறோம்ல இந்த நோட்டேஷன் பேர் பார்ஷியல் கார்லேஷன். இப்போ மூணும் கண்டுபிடிச்சது பேர் பார்ஷியல் கார்லேஷன். இதே மல்டிபிள் கார்லேஷனோட ஃபார்முலா இது கேட்கல பட் இதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க 1.32ன்னு கேட்டுருப்பாங்க. இல்லை ஏதோ ஒன்று மாற்றி கேட்டோன்னா இதனோட ஃபார்முலா எழுதி பழகிக்கலாம். ஆல்ரெடி கொடுத்தாச்சு இருந்தாலும் எனக்கு எழுதி படுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்முலா பார்த்துங்க r12 ஸ்கொயர் ப்ளஸ் r13 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் r12 r13 r23 divided by 1 minus r23 square. இதாண்ட ஃபார்முலா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க எப்படி வருதுன்னு ஃபார்முலா பார்த்துக்கங்க. இங்க பாருங்க r12 ஸ்கொயர் r13 ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருது r12 ஸ்கொயர் r13 ஸ்கொயர் இது வந்துடும். மீதி இங்கே இருக்குது 2 போட்டு இது எல்லா கார்லேஷன் எழுதிக்கிறோம். டிவைடட் பை r23 ஸ்கொயர் யாரு இங்கே வர மாதிரி r23 ஸ்கொயர் ஈவன் தான் r23 ஸ்கொயர் இங்கே எழுதிக்கிறோம் அவ்வளோதான். மற்றபடி இப்போ வேல்யூ வச்சு அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா போதும். என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்ளை பண்ணுறாங்கன்னு இதே சொன்னீங்க 0.4 ஸ்கொயர் இது 0.56 ஸ்கொயர் நினைக்கிறேன் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 0.4 இன்ட்டு 0.56 இன்ட்டு 0.8 ஓகே நான் மாற்றி போட்டு நினைக்கிறேன் 0.8 ரெண்டாவதுக்கு இது மாற்றி போட்டேன். இது வேல்யூஸ் தெரியுதாம்மா? வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க நான் மாற்றி போட்டுருக்கிறேன் நினைக்கிறேன். வேல்யூஸ் மாற்றி போட்டேன் கையில் இருக்கிற வேல்யூ சொல்லு 0. r12 வந்துட்டு 0.8 சார் 8 ஸ்கொயர் கரெக்டாக இருக்கேன் ப்ளஸ் 0.4 ஸ்கொயர் சார் அவ்வளோதாம்மா minus 2 into 0.8 0.4 0.56 divided by 1 minus root of 0.56 square. ஓகே இது சிம்பிளிஃபை பண்றாங்க 0.8 into 0.8 plus 0.4 into 0.4 minus 2 into 0.8 into 0.4 into 0.56 ஆமாம் 0.4416 சார் நியூமரேட்டர். நீ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா பாயிண்ட் அதில் கண்டுபிடிக்காம சார் சரி பாயிண்ட் 0.4416 ஓகே divided by root 1 minus 0.56 into 0.56 0.828 சார் ரூட் இல்லாமே ரூட் இல்லாம சார்
0.828. ஓகே டாவிட். எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணிட்டு நியூமரேட்டர் வந்துட்டு ரூட் இல்லாம ம் 0.4416 ஓகே ரெண்டுமே ஓவரா டிவைட் divided by பண்ணிக்கங்க. 0.828 கரெக்ட். 0.8025 sir. அப்போ ரூட் எடுத்து இல்ல சார் ரூட் எடுத்து தான் சார் வந்த ஆன்சர். ஒரு ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எடுத்துட்டேன் சார். ஓகே எடுக்கணும் அவ்வளோதான். ஆர் 1.32. ஸோ அவ்வளோதாம்மா. ஸோ இங்கே எல்லாமே கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். கார்லேஷன் கோஎஃபிஷியனோட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த ஆர் ஸ்மால் ஆரோ இல்லை கேபிட்டல் ஆரோ இல்லை மல்டிபிள் கார்லேஷனோ இல்லை பார்ஷியல் கார்லேஷனோ எது இருந்தாலும் சரி எல்லாமே இது லைஸ் பிட்வீன் தான் வரணும். 1 விட கிரேட்டராவோ -1 விட சின்ன நம்பராகவோ வரக்கூடாது. இதுதான் ரூல். அப்போ இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சது பார்த்துருப்பீங்க. எல்லாமே லெஸ் தென் 1 இல்லை கிரேட்டர் தென் மேலே போயிருக்காது. இல்லை -1க்கு மேலே இருக்கும், -1க்கு கீழே போயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வேல்யூ வரும், பட் அந்த -1க்கு கீழே போயிருக்கு. -1 விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம மெயின் கான்செப்ட். ஸோ அப் டு 3rd யூனிட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா?